ஹாய் மக்களே, வணக்கம். 2 days ஒன்லிப்பா 2 days தான் இருக்குது. ஸோ ஃப்ரைடே விட்டுருவோம். சாட்டர்டே சண்டே மண்டே வந்துட்டு 8 மணிக்கு ஓட்டு ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓட்டு என்ற இடத்துல டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இவங்க 3 பேருமே கண்டிப்பாக அடிச்சுப்பாங்க. என்டிகே விட்டுருங்க, நாம் தமிழர் கட்சி டம்மி பீஸ், அதை விட்டுருங்க, அது அவுட்டு. அது எதுலையுமே சேர்மானம் இல்லை. பைத்தியம் மாரி கத்தி 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 கருத்தை பேசி என்ன பிரயோஜனம்? கருத்தை பேசி என்ன பிரயோஜனம்? கருத்துல கண்ணா இருந்திருக்கணும். அவர் கருத்தை மட்டும் தான் பேசுவார், கண்ணா இருக்க மாட்டார். நோட்டில் ஒன்றா கண்ணா இருப்பார். காசு வாங்கிட்டு ஜாலியாக இருப்பார். அவர் கூட்டணியும் வைக்க மாட்டார். அதாவது சொல்லுவாங்கல்ல, லெஃப்ட்டும் போக மாட்டார், ரைட்டும் போக மாட்டார், சென்டராக போயிட்டு அவர் தான் வந்து பஸ்ஸில் அடிப்பட்டு லாரியில் அடிப்பட்டு செத்து போயிட்டார், செத்து போவார். அவ்வளோதான், அவுட்டு. ஸோ ஒன்று டிஎம்கேல கூட்டணி வச்சுக்கணும், போட்டி வாங்கிட்டாரு. ஏடிஎம்கேல கூட்டணி வச்சுக்கணும், அங்கேயும் கூட்டணி வைக்கல. அட்லீஸ்ட் டிவிக்கே வந்துச்சு, விஜய் தம்பி தம்பி தம்பின்னு உருவினார். அட்லீஸ்ட் தொம்பிக்கிட்டேயாவது வந்துட்டு கூட்டணி வச்சுக்கணும். தொம்பிக்கிட்டையும் வரல, தம்பிக்கிட்டையும் வரல. கழுவி கழுவி ஊற்ற வேண்டியது தான். இந்த நாய் கழுவி ஊற்றுறான்னு சொன்னால் கூட சேர்த்து அந்த சாக்கடை நாய் ஒன்று, சாட்டை நாய், அந்த நாய் கழுவி கழுவி விஜய் இன்னமும் கழுவி ஊற்றிட்டு இருக்கான். அவரை கழுவி ஊற்றி என்ன பண்ண போற? ஜெயிக்கிற குதிரை முன்னாடி ஓடிட்டு இருக்குடா, அது பின்னாடி தான் எல்லாருமே பந்தயம் கட்டுறாங்க. டிவிக்கு விஜய் கட்சி முன்னாடி ஓடிட்டு இருக்கு, அது மேலதான் எல்லாமே பந்தயம் கட்டுறாங்க. அதுதான் வந்து ஆட்சி அமைக்க போகுது, அதுதான் வின் பண்ண போகுது. அந்த கட்சி கூடயாவது கூட்டணி சேர்ந்துருக்கலாம். எதுவுமே இல்லாம கழுத மாரி பின்னாடி கத்திக்கின்னு பின்னாடி உடச்சிக்கின்னு நாய் மாரி குறைச்சிக்கின்னு இருந்தா போடுற டிஎம்கே போடுற எலும்பு துண்டுக்கு காசை வாங்கிட்டு இந்த பக்கம் எடப்பாடி என்ன சொல்றாரு, டிஎம்கே தலைவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் வாங்கிட்டு விஜய் கழுவி கழுவி ஊற்றின்னு இருந்தா ஸோ நீங்க அப்படியே தான் கழுவி ஊற்றின்னு. நாய் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். ஸோ உள்ள ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க மாட்டாங்க. அதனோட புத்தி வந்து கடிக்க செஞ்சிடும். அது வந்து மிருகம், தர்சால் 5 அறிவு உள்ள 3 அறிவு உள்ள 4 அறிவு உள்ள மிருகம், அது சம்திங். 6 அறிவு உள்ள மனுஷன் என்ன பண்ண யோசிக்கணும். சரி, ஓகே, அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி ஒரு கிரிக்கெட் மாதிரி தான், ஒரு கபடி மாதிரி தான், ஒரு வாலிபால் மாதிரி, ஒரு ஃபுட்பால். ஸோ இது வந்து டீம் ஒர்க். டீம் ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஏன்னா தனிச்ச நான் மட்டும் தான் பால் போடுவேன், நான் மட்டும் தான் பேட் பண்ணுவேன், நீ மட்டும் தான் ஆடிக்கணும், நீ மட்டும் தான் களத்தில் இருக்கும், உன்னை பார்க்க வெடி பார்க்க எவனும் வரமாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்டிகே கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, அவர் டம்மி பீஸ் விட்டு தருவோம். ஸோ மக்கள் இப்போ என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎம்கே. சத்தியமாக சொல்கிறேன், டிஎம்கே வந்து ஒரு சூப்பர் டூப் வில்லன் தான், ஒரு சூப்பர் டூப் ஹீரோ தான். ஏன்னா கலைஞர் காலத்திலிருந்து அதை ஆரம்பிச்சவங்கன்றது டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சுட்டு எனக்கு தெரியல, நான் ஹிஸ்ட்ரி படிக்கல, வீடியோவும் பார்க்கல. அதுலேருந்து வெளியில் டிஎம்கேனா யாரானா கலைஞர் தான். அவர் மட்டும்தான் ஆரம்பித்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிம்பம் இருக்குது. ஆனால் ஆரம்பித்தவங்கன்றது வேற ஆள் நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரியும், டிஎம்கேனா அது கலைஞர் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னவர் டிஎம்கே கலைஞர். ஸோ அவரை அடிச்சுக்க ஆள் இல்லை. ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அறிவுள்ள மனுஷன், பண்புள்ள மனுஷன், தெளிவான மனுஷன், தந்திரம் மந்திரம் டெக்னிக் எல்லாமே தெரிஞ்ச ஆள். அதேமாரி ஊழலும் பண்ண தெரிஞ்ச ஆள். ஸோ எல்லாமே வேற என்ன பண்ணுறது, எல்லாம் அல்ல. வல்லரசாக இருக்குன்னா ஒரு நாடு வல்லரசு ஆகணும்னா நேர்மையாக மட்டும் போனால் மட்டும் வல்லரசு ஆகும். கொஞ்சம் குறுக்கு வழியும் போகத்தான் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கன் நாய் இருக்குது, அமெரிக்கன் நாடு. ஸோ அந்த நாடு ட்ரம்ப் நாய் வந்தாலே தொல்லதான். ஒரு கட்டத்தில் ஜார்ஜ் புஷும் ஒரு பிரதமர் அதிபர் இருந்தார், அவர் வந்தாலே இந்தியாவுக்கு பிரச்சனை தான். அந்த மாதிரி தான் இப்போ ட்ரம்ப். ஒபாமா இருந்தார், ஒரு பிரச்சனை இல்லை. ஜோ பைடன் இருந்தார், ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்க, பில் கிளின்டன், ஒருத்தர் கூட பரவாயில்ல. பில் கிளின்டன், ஜார்ஜ் புஷ்லாம் வந்தவே எப்பவுமே இந்தியாவுக்கு தொல்லை தான். அந்த மாதிரி இப்போ இருக்கிற ட்ரம்ப் வந்து, டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு கொள்ளையாக தான் இருக்கார். பொருளாதார தடை விதிப்பார், 100% போடுவார். இப்போ ஈரான் மேலே தாக்கிக்கிட்டு இஸ்ரேல் கூட பிரச்சனை பண்ணி இப்போ கச்சா எண்ணெயில் வேர்ல்டே பிரச்சனை. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனை, வேர்ல்டுக்கே பிரச்சனை. அந்த மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஎம்கேனா எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஸோ சூப்பர் டூப் வில்லனாவும் இருக்காங்க, சூப்பர் டூப் ஹீரோவாக இருக்காங்க. ஏடிஎம்கேவும் இவனை தான் காலி பண்ணும், டிஎம்கே தான் காலி பண்ணும். டிவிகேவும் விஜயும் டிஎம்கே தான் காலி பண்ணும். பிஜேபி டிஎம்கே தான் காலி பண்ணும். நாம் தமிழர் கட்சி டிஎம்கே தான். வைகோ கட்சி ஆகட்டும், ராமதாஸ் கட்சி ஆகட்டும், திருமாவளவன் கூட்டணி, அதை விட்டுரு. ஸோ அதனால் வந்து டிஎம்கே கூட எவமான கூட்டணி இல்லையோ அவன் எல்லாருமே சேர்ந்து ஒரு கட்டத்தில் டிஎம்கே ஒழிக்கணும், டிஎம்கே ஒழிக்கணும், டிஎம்கே ஒழிக்கணும், டிஎம்கே இதே பாட்டு தான் பாடலாம் கண்டி. நாம ஜெயிக்கணுன்றது எவனுமே சொல்ல. மற்ற இதர கட்சிகள் விஜய் சொல்ற மாதிரி மற்ற இதர கட்சிலாம் இருக்குல்ல, எல்லாமே வந்து பொட்டி வாங்கின்னு கூட்டணி வச்சுன்னு ஜாலியாக சொகுசா ஏசி போட்டுன்னு ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க. மக்கள் எப்படின்னா போங்க, எக்கேடு கட்டினா போங்க. ஏதோ ஒரு படத்தில் யாரோ டைலாக் சொன்னாங்க, இந்த நாட்டு மக்களை நாசமாக போகணும். அது யார் சொல்றதுன்னு தெரியல, படத்துலேயே வந்துச்சு, அரசியல் தான் யாரோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டிஎம்கே தான் வந்து ஒரு டயத்தில் ஹீரோவும் இருக்காங்க,
இப்போ வந்து எல்லாருக்கும் வில்லனை தெரியுறாங்க. ஒழிச்சு கட்டண்டா ஒரு படம் பார்க்கும்போது இந்த வில்லனை ஒழிச்சே தெரியாண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ என்னதான் ஹீரோ அடி வாங்கினாலும் ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டாக வில்லன் சாவோம் இல்லையா, அந்த மாதிரி டிஎம்கே செத்து போச்சு. செத்து போனோம்னா ஆப்போசிட் டீம்ல நிற்பாங்க. ஸ்டாலின் வந்து டிஎம்கே ஒன்றும் சாதா ஆள் கிடையாது. எல்லாமே வந்து வில்லத்தனம் பண்றவங்க, ரவுடிஸ் தான் உள்ள இருக்காங்க. சொன்ன மாதிரி எல்லாமே கலைஞர் காலத்துலேருந்து இப்போ ஸ்டாலின் வரைக்கும் ரவுடிஸ் தான் இருக்காங்க. அதுதான் வந்து மக்கள் வந்து டிஎம்கே வெறுக்க காரணமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ துறைமுக தொகுதியில் எஸ்வி சேகர்ன்ற நம்ம சேகர் பாபு, அந்த லூசு வந்துட்டு எம்எல்ஏ ஆகி அமைச்சராக இருக்க, கோடி கோடியே கொள்ளாச்சிருக்கான். அந்த நாய் ஏடிஎம்கில் இருந்தால் கூட்டணி டிஎம்கே வந்தது. ஸோ இருந்தது. ஸோ அதனால் ஒரு பதவி கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஸ்டாலின் பின்னாடி எப்போ பார்த்தாலும் சுற்றின்னு கிடக்கும். எங்கே போனாலும் ஸ்டாலினும் சேகர் பாபு சுற்றின்னு கிடப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக கொடைக்கானல போனால் அங்கேயும் சேகர் பாபு கிடக்குறாப்புல. ஸோ ஆனால் வந்து அந்த ஆள் வந்துட்டு சொம்பு தூக்கி ஆகிட்டாப்புல. எங்கே போனாலும் சொம்பு தூக்கி. ஸோ ஒரு பதவி கொடுத்தாலும் அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி போய் தனியாக நின்று செயல்படணும். பதவி கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன, நீ நான் டெப்டி சிஎம் நான் கூடவே இருக்கிறதுக்கு. உதயநிதி பார்த்தா எங்கேயும் இருக்க மாட்டான், கூடவே அப்பனும் பிள்ளையும் பெருசாக ஒன்றா போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு மீட்டிங் வச்சா மட்டும்தான் பார்க்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் சரி, அப்பனும் பிள்ளையும் எங்கேயும் ஒன்றா இருக்க மாட்டான். அவனும் துணை சிஎம் டெப்டி சிஎம் இருந்தால் பரவாயில்ல, நீ அமைச்சர் உன் வேலையை பாரு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த அளவுடைய சொம்பு தூக்கினான். ஸோ ஆனால் வந்துட்டு இப்போ நிற்கிற டிவிக்கு வந்து அசோக்ன்ற வேட்பாளரை வந்துட்டு அடிப்பேன், உதைப்பேன், குத்துவேன், கொலை பண்ணுவேன். ஸோ இதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து வில்லனாவே காட்டிங்கன்னா, டிஎம்கே வந்து வில்லனாவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். அது பார்த்தோன்னா வச்சுன்னா எல்லாருக்குமே வந்து எப்படி தெரியும், வில்லனாக தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் வந்து ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல அப்படின்னா இதுக்கு தான் பிடிக்கல. லஞ்சம், ஊழல், இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரச்சனை, அவனை வந்துட்டு அவன் ஏதோ பேர் நியூஸில் பார்த்துது, அவனை வந்துட்டு போட்டு தள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் செத்து போல, அடி அடிச்சிருக்காங்க, செத்து போகிற அளவுக்கு அடி அடிச்சிருக்காங்க. பேச்சு மூச்சு இல்லாமல் கடந்து வந்து மறுபடியும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி நியூஸ் போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பெரிய பிரச்சனைகள் நிறைய இந்த 5 வருஷத்தில் வந்து டிஎம்கே வந்து எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி ஒரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த அஜித் பையனை அடித்து கொன்னது. ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே இப்போ வந்து எல்லாமே மைனஸாக தான் தெரியுது. அதனால தான் அவனை எல்லாமே வில்லனாக பார்க்குறாங்க. எனக்கு தேவையில்லை. மோஸ்ட்லி லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தேவையில்லை, பாதுகாப்பு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு லஞ்சம் ஆகட்டும், ஊழல் ஆகட்டும் தேவையில்லை. அரசாங்க அதிகாரிகள் போராட்டம் பண்ணுங்க. அரசாங்க அதிகாரி சொல்லவே தேவையில்லை, சும்மாவே வந்து எதுக்கேற்றாலும் போராட்டம் பண்ணுவானுங்க. சம்பளம் பத்தல, மசல் பத்தல, மயிர் பத்தல. உன்னோட கம்மியான சம்பளம் வாங்கலாம் எவ்வளோ பேர் இருக்கான் வெளியில், சம்பளமே இல்லாமல் எவ்வளோ பேர் தெரிஞ்சுட்டு இருக்கான் படிச்சுட்டு. கவர்மெண்ட் எம்ப்ளாயாக உட்காந்துட்டு சும்மா லஞ்சம் வாங்கிட்டு நல்லா கோடி கோடி தான் வச்சிருக்கானுங்க. பேருக்கு போராட்டம் பண்ணி உட்காந்துருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சங்கத்தை வச்சுக்கின்னு போராட்டம் பண்ணி உட்காந்துருப்பாங்க. உடனே வேலை புறக்கணிப்பானுங்க, உடனே ஸ்ட்ரைக் பண்ணுவானுங்க. ஸ்ட்ரைக் பண்ணாத ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்சு போலீஸ் மட்டும்தான். ஸ்ட்ரைக்கே பண்ண மாட்டாங்க போலீஸ், இது வரைக்கும் போராட்டம் பண்ணதில்லை, ஸ்ட்ரைக் பண்ணதில்லை. எனக்கு சம்பள உயர்வு வேணும். ஆனால் மிலிட்ரியும் அவர் தான், மிலிட்ரி கூட சரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் நான் சரித்திரத்தில் கேட்டதில் மிலிட்ரியில் வந்து எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க. சம்பளம் உயர்வு கேட்டிருப்பாங்க. சம்பளம் கொடுத்தா தான் நான் நாட்டை காப்பாற்றுவேன். அவனும் எல்லாருமே யாருமே விலகினதில்லை. ஆனால் மற்ற எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. டாக்டர் ஆகட்டும், டீச்சர் ஆகட்டும், பேங்க் ஆகட்டும், அரசு ஊழியர்கள் ஆகட்டும், கார்பரேஷன் ஆகட்டும், அடிமட்டத்தில் குப்பை பெருக்கங்களாகட்டும், கூலி வேலை செய்கிறவங்களாகட்டும், எல்லாருமே சரி எல்லாமே ஸ்ட்ரைக். அந்த குழந்தை பார்த்துக்கிறவங்களா இருக்குங்க இல்லையா, ஸ்டார்டிங் ஸ்கூல் அவங்க, ஸோ எல்லாருமே ஆயா மக்கள் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இவங்க கார்பரேஷன் துறையில் பணி நிரந்தரமாக்கும், இவங்க சம்பள உயர்வு, அந்த படி கொடு, இந்த படி கொடு, பழைய ஓய்வூதியத்தை கொடு, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தெரிவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து டிஎம்கே வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, பட் நிறைவேற்றலை. அதுதான் பிரச்சனை. இப்போது எல்லாமே வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சென்ட்ரல் வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேஷன் பர்மனெண்ட் பண்ணுங்க அந்த ஊழியர்கள்லாம். இவர் என்னன்னா போயிட்டு கூலி படம் பார்த்துட்டு உட்காந்துங்கிறார் ஸ்டாலின். ஸோ அவன் எலெக்ஷன் நெருங்குது, எப்படி பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு கட்டத்துக்கு டிஎம்கே வந்து வில்லனாக தான் இப்போ எல்லாமே தெரியுறாங்க. ஸோ ஒரு படத்தில் ஒரு ஹீரோன்னு இருந்தால் ஒரு வில்லன் கண்டிப்பாக இருப்பான். அந்த ஹீரோ தான் இவர், வில்லன் வந்து டிஎம்கே ஸ்டாலின், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இப்போ வந்துட்டு வர எலெக்ஷனில் ஹீரோவாக விஜய் நிற்கிறாரு, வில்லனா டிஎம்கே ஸ்டாலின் இருக்காரு. ஒரு சப்போர்ட்டாக சைடில் கூத்தாடி நிற்கிறவங்க வந்து ஏடிஎம்கேவும் நாம் தமிழர்லாம் நல்லா விட்டு தள்ளு, அதனால கணக்குலேயே கிடையாது, லிஸ்ட்லேயே கிடையாது. ஏதோ 8% ஏதோ ஓட்டு வாங்கலாம், இந்த வாட்டி அது கூட கிடையாது, சுத்தமாக அவுட்டு. ஏன்னா அந்த ஓட்டு எல்லாமே டிவிகே தலைவர் தான் வந்திருக்கும். அதனால் வந்துட்டு
வருங்காலத்தில் இதுக்கப்புறம் திருந்தி திருவள்ளுவர் ஆக போடுற மாதிரி திருந்தி சீமா வந்துட்டு அவர் பேச்சு திறமையால் வந்துட்டு ஒரு ஒரு டீமில் ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னா போட்டி வாங்கிட்டு பிரேம்லதா போட்டி வாங்கிட்டு எப்படி டிஎம்கேல சேர்ந்தாங்களோ அந்த மாதிரி கட்டுக்கட்டாக கோடி கணக்கில் பணத்தை வாங்கிட்டு மேபி ஃப்யூச்சரில் யாருக்குன்னா கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம். யார்? சீமா. காரைக்குடி நின்று இருக்காரு, சான்ஸே இல்லை. ஃப்ளாப்பு, அட்டர் ஃப்ளாப் ஆக போகிறாரு சீமா. ஏன்னா அங்கே வந்து டிவிகே தலைவர் பிரபு இருக்காப்புல, டாக்டர். ஸோ அந்த பைபிள் வந்து ரொம்ப கவர் பண்ணி மக்களை கவர் பண்ணி மக்கள் உள்ளத்தை எல்லாம் இடம் பிடிச்சாச்சு விஜய் மாதிரி. ஸோ படித்த பைபிளில் எப்படி டெக்னிக்கலாக வேலை பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு பிரபு மாதிரியே நிறைய வேட்பாளர்கள் இருக்கலாம். அந்த திருமயம் தொகுதி ஆகட்டும், சிவகாசி கீர்த்தனா ஆகட்டும், ஸோ எக்ஸட்ரா நிறைய பொண்ணுங்க வந்துட்டு மேரிடு அன்மேரிடு எல்லாமே எம்எல்ஏக்களை நின்று இருக்காங்க. எல்லாமே கவர் பண்ணி கண்டிப்பாக வின் பண்ணிட்டு நம்ம பனையூருக்கு வருவாங்க. என்ன டைம் வந்தாலும் பனையூருக்கு வந்து சேருங்கன்னு டிவிகே தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் எல்லா எம்எல்ஏக்களை வின் பண்ணி நேராக பனையூருக்கு வந்து நிற்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்க போகிறாங்க. எல்லாருமே விஜய்க்கு பின்னாடி நிற்க போகிறாங்க, விஜய்க்கு முன்னாடி நிற்க போகிற போர் வீரராக, ஸோ மக்களை காக்கிற போர் வீரராக நிற்க போகிற அவர் தான் சிஎம். ஸோ இந்த விஷயத்தில் அரசியல் என்னும் படத்தில் விஜய் தான் ஹீரோ, ஸ்டாலின் தான் வில்லன். இது என்னோட கோட்பாடு, என்னோட கருத்து கணிப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே அவுட்டு, டிஎம்கே அவுட்டு, டிவிகே மட்டும்தான் வின்னு. ஸோ அதில் சிஎம் வந்துட்டு விஜய் தான். டெப்டி சிஎம் வந்துட்டு மேபி புஷியானது கொடுக்கலாம், இல்லைனா வேறு யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆப்போசிட் டீம் கண்டிப்பாக வந்து டிஎம்கே தான் இருக்கும். ஏடிஎம்கே இருக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் ஏடிஎம்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஆப்போசிட் டீம் தான், நான் இருந்துட்டு போட்டேன். எப்போதும் போல நான் நையன்னு கத்தி கிடப்பாங்க. ஆளுங்கட்சி என்ன சொல்லுவாங்களோ கேட்க மாட்டாங்க. அதை கேட்டால் அப்புறம் எப்படி அவங்க வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் ஆக முடியும்? அதனால் வந்துட்டு ஆளுங்கட்சி சொல்கிறது ஆப்போசிட் கட்சி கேட்கவும் மாட்டாங்க, கேட்கவும் கூடாது. அதான் கரெக்டு. ஹீரோ சொல்கிறது வில்லன் கேட்டான்னா அப்புறம் அவங்க வில்லனுக்கு ஒரு மதிப்புன்னு ஆகும். ஸோ அதுதான் மக்களே. ஸோ சுற்றி வலிச்சு எவ்வளோ பேசினாலும் ஸோ டிவிக்கே தான் வின் பண்ணோம். டிஎம்கே அவுட்டு, ஏடிஎம்கே அவுட்டு. ஸோ மக்களை பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் டிஎம்கே வெறுக்க காரணம் அவங்க வில்லனாக தான் தெரியுறாங்க எல்லாருக்கும், ஹீரோவாக தெரியல. இப்போதைக்கு ஹீரோவாக தெரிகிற ஒரே ஆள் டிவிகே தலைவர் மட்டும்தான். அவர் தான் சிஎம். வெற்றி நிச்சயம். பொறுத்திருந்து பார்ப்போம். மண்டே இன்னைக்கு தெரிஞ்சிடும்.